ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கல் வந்துட்டனாலே பொங்கல் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ எல்லா பிளாஸ்டிக்ஸ் தான் டே 1லேருந்து எல்லா பிளாஸ்டிக் ஜாமானும் கழுவி எடுத்தேன். டே 2ல் பார்த்தீங்கன்னா பித்தளை ஜாமான், சில்வர் ஜாமான் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி பளபளன்னு ஆக்கணுக்காண்டி நான் வந்து பீதாம்பரி இந்த மாதிரி பித்தளை ஜாமானுக்கு வந்து பீதாம்பரி பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் பீதாம்பரி பவுடர் வச்சு தான் தேய்ச்சேன். சூப்பராக தேய்ச்சி அதை எல்லாம் எடுத்து கவுத்தி போட்டு அதுக்கப்புறம் நிமிர்த்தி போட்டு நல்லா தொடச்சி எடுத்து மேலே செல்ஃபில் ஸ்லாபில் அடிக்காச்சு. ஸோ இதுதான் என்னோடய பொங்கல் வேலை. அப்புறம் வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடித்தாச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சாச்சுங்க. ஆனால் நான் கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருந்த கிச்சன் பாருங்கங்க. இப்படி மெர்சியாக இருந்துச்சு. எனக்கு நான் பேப்பர்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணுக்காண்டி நான் பிளாஸ்டிக்லாம் நல்லா மாற்றி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் தான் நான் அடுக்கி வச்சுருந்தேன். நான் யாருக்குனே ஒரு மீஷோவில் ஒரு டப்பா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எல்லாம் விளக்குனதுக்கப்புறம் தான் அந்த டப்பாலாம் வந்ததுனால ஸோ அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து மறுபடியும் அந்த டப்பா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த டப்பாவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரோல் இதில் ஒன்று வாங்கினேன். ஸோ அதில் வெந்தயம் மேலே இருக்கிறது, வெந்தயம், கடுகு, மற்றபடி கரம் மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் போட்டாச்சு. கீழே வந்து பிரியாணி ஐட்டத்துக்குள்ள பிரியாணி பூ, அன்னாச்சி பூ எல்லாமே அதில் போட்டாச்சு. பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாம், ஏலக்காய் எல்லாமே கீழே ரோவில் இருக்குது, மேல் ரோவில் இது இருக்குது. ஸோ ஆக மொத்தம் எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ரோவில். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, வத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, அதுக்கப்புறம் வத்தப்பொடி, சாரி நாங்கள் மலத்தில் வந்து நாங்கள் திரிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது அதுக்கப்புறம் மிளகாப்பொடி. அதுக்கப்புறம் அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா காப்பி பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, கடலைப்பருப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பொடி. இது நான் வெயிட் லாஸ் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதை பாதாம் பிசின், சப்ஜா சீடு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சீடு, என்னது ஏதோ ஒரு சீடு சொன்னாங்களே, ஆயுர்வேதி சீடு. அதுக்கப்புறம் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு இந்த 4 பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன வைக்கணும் தெரியல. மஞ்சப்பொடி, உப்பு இது வச்சாச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன மசாலா இருக்கோ அது இருக்குது. இன்னொன்று கரண்டி போட்டு வச்சுருக்கேன், சின்ன சின்ன ஸ்பூன்ஸ்லாம். ஸோ இவ்வளோ தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இப்போ இந்த பாட்டில்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ரேக்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்க. என்னோட ஆசை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.